என் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பங்கு தந்தை அருள் திரு மேத்யூ அவர்களே, என்னுடைய உயிர் நண்பர்கள் எனக்கு இரு மருங்கிலும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருள் தந்தை ஜோசப் அவர்களே, அருள் தந்தை ராயப்பன் அவர்களே, எனக்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிற பல தலைமுறைகளை பார்த்த நமது அன்னை ரோசம்மா அவர்களே, காது கேட்குதா? பக்கத்தில் இருக்கிறத சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்கள வாழ்த்துறேன். எல்லார் சார்பில் அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னு நான் சொன்னதாக அவங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் தூங்கிடாதீங்க. முதல்ல சிரிப்பை பாரு. அவர்களுக்கும் என்னுடைய நமது பங்கு மக்களாகிய உற்றார் உறவினர், எனக்கெல்லாம் நீங்கள்லாம் சொந்தக்காரர் தான். என்னுடைய மகிழ்ச்சி கலந்த நல்வாழ்த்துக்களை, முன்னதாகவே கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்டா கடைசியில் தான். இசையில் மிக சிறந்த ஆட்களை பொறுக்கி எடுத்து பாடுகிறீர்கள். ஒரே ஒரு வேண்டுகோள், வேற யாராவது வந்து என்னப்படி கோல் குத்திராதீங்க. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஆடியோவில் தெரிஞ்சிடும். கராம்புரான்னு கத்தக்கூடாது. அமைதியாக பாருங்க. நம்ம கோயிலில் எக்கோ அடிக்குது, உங்களுக்கு தெரியாது. எக்கோ அடிக்குது. எக்கோ அடிக்கிறதுனால நீங்கள் என்ன பாடுறீங்க, என்ன வாசிக்கிறீங்கன்னு தெரியல. ஆகவே சாப்பிட்டா வாசித்தா சரி, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அதுவும் மேலே வேறு மைக் வச்சு அடிக்கிறீங்க, மேலே லவுட் ஸ்பீக்கரு, தட்டா புட்டா ஊர் தெருவாக கேட்கணும். இசை என்பது இனிமையானது. அவங்க சாப்பிட்டா வாசிக்கிறதுனால நீங்கள் பாடுறது என் காதில் விழுது. கடவுளுக்கு இந்த பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களே எனக்கு ஒன்றுமே நீங்கள் சொல்லுங்க. அவங்களுடைய நண்பர்களா நீங்களாம்? ரோசம்மாவுடைய நண்பர்களா? ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நாமெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த நன்மாதிரிக்காக நன்றி செலுத்துகின்றார்கள். நாம் அவர்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்த தொந்தரவுகளெல்லாம் மன்னித்து விட்டார்கள். அதுமாதிரிதாம்மா ரோசம்மா, இன்னைக்கு தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. கொஞ்சம் நெஞ்சமாக உங்களுக்கு நாங்கள் கஷ்டம் கொடுத்தோம். எண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்குறோம். இன்றைக்காவது நீங்கள் எங்களை எல்லாம் மன்னித்து நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்க முடியாது கடவுளை பார்த்து நீங்கள் வேண்டிக்கிங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும், அவங்க பிள்ளைங்களாம் கை தூக்கு. ஒன்றே ஒன்றா அவருடைய பேர பிள்ளைங்களாம் கை தூக்கு. அப்பா பாதி கோயில் அவங்க தான். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும். சில பேர் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தான் நல்லா இருப்பாங்க, அப்புறம் பெரட்டிக்கும். அப்படி இருக்கக்கூடாது. சாகர வர நல்லா இருக்கும். யாருடைய வாழ்வினுடைய கெடுதலுக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. எல்லோருடைய மகிழ்ச்சிக்கு நாம் காரணமாக இருக்கும். எல்லோருடைய வளர்ச்சிக்கு நாம் காரணமாக இருக்கும். எல்லோருடைய அன்புக்கு நாம் காரணமாக இருக்கும். இன்னொருவருடைய துக்கத்துக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. அதான் அவங்களுடைய விழா அன்றைக்கி நான் அதெல்லாம் சொல்கிறேன். பிரசங்கமெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், கொஞ்சம் தான் வைப்பேன். மற்றவர்களுடைய துயரத்துக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. அதிகாரம் கிடையாது. மற்றவங்க கெட்டு போகிறதுக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது.
நம்ம கொஞ்ச நாளைக்கு தான் இருப்போம். இப்போ எனக்கு 89 வயசு தான் ஆகுது. அவங்களோட 11 வயசு நான் குறைவு. நான் இது வரைக்கும் யாரையும் மோசம் பண்ணல. நற்கருணைக்கு முன்னால் சொல்கிறேன், நான் யாரையும் காலை வாரல, யாரோடையும் வாங்கி சாப்பிட்டுட்டு ஏமாத்தலை. கடவுள் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி ஏதோ கொஞ்சம் நல்லது செய்திருக்கிறேன், அவ்வளோதான். யாருடைய கண்ணீருக்கும் யாருடைய துக்கத்துக்கும் நான் காரணமாக இருந்ததே கிடையாது. நான் வாத்தியாராக இருந்திருக்கிறேன், ஹெட் மாஸ்டராக இருந்திருக்கிறேன், உபதேசியாராக இருந்திருக்கிறேன், எல்லாத்தையும் செஞ்சுவிட்டேன். வேலூர் மறை மாவட்டத்தின் ஆயராக இருந்திருக்கிறேன், சென்னை மறை மாவட்டத்தின் பேராயராக இருந்திருக்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் மூச்சு விட்டுருக்கிறேன். யாருக்கும் எந்த துரோகம் நான் பண்ணதே கிடையாது. அதுக்காக வேண்டியாலும் கடவுள் எனக்கு குறைஞ்சது ஒரு உத்திரி ஸ்தலமாலும் கொடுப்பாருன்னு நம்புகிறேன். நான் நேரடியாக மோட்சத்துக்கு போகிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. ஆண்டவர் கொடுத்தா கூட வேணான்னிடுவேன். ஆண்டவரே போய் எனக்கா மோட்சம் கொடுக்குறீங்க ஆண்டவரே, நான் என்ன அப்படி செஞ்சு விட்டேன்? இல்லை, உத்திரி ஸ்தலம் கொடுக்கு, கொஞ்ச நாள் அங்கே போய் கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் வரேன் அப்படி சொல்லி ஆண்டவருக்கு இப்போ புக் பண்ணிட்டேன். உத்திரி ஸ்தலம் தான். நீங்கள் நேராக மோட்சம் போவீங்க, உங்களை போல நான் நல்லவனா இல்லை. சரி, அம்மாவுக்காக நாம் எல்லோரும் வேண்டிக்கிறோம். இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து வேண்டிக்கிறோம். நான் அவங்களுக்கு நான் பாடுறதெல்லாம் அவங்களுக்கு தான் விசேஷமாக அப்படி சொல்லி அப்புறமா அவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்க இன்னும் 100 இல்லை, நீ இன்னும் எவ்வளோ நாள் இருக்கிறீங்களோ இருங்க. நீங்கள் இவ்வளோ நாள் இருந்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாளாக இருந்தீங்கன்னா நல்லவங்களாக இருந்தீங்கன்னு அர்த்தம். இப்போ நாங்கள்லாம் இருந்து யாருக்கு என்ன பிரயோசனம்? எம்மா ரோசம்மா, நாங்கள்லாம் இருந்து யாருக்கு என்ன பிரயோசனம் சொல்லு? 10 பைசாவுக்கு பிரயோசனம் இல்லை. நாங்கள்லாம் வாழ்ந்தோம், ஒன்றுத்துக்கும் பிரயோசனம் இல்லை. 4 பேரை கெடுத்தோம், 4 பேரோட அழுகைக்கு காரணமாக இருந்தோம். நாங்கள்லாம் இல்லையா? நீங்கள் இன்னும் நல்லா இருக்கு. நற்செய்தியை பற்றி ஒரே ஒரு சிந்தனை. நான் சொல்கிறதெல்லாம் நல்லா கேட்குதா? உடம்பு சரியில்லை இருந்து போல் எப்படி கத்தலம் பார்த்தீங்களா? என்னடா புசோதி, பயங்கர ஆளுங்களா நீங்கள். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் காலையில் பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. நான் அதை திருப்பி சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஒரே ஒரு பாயிண்ட் இங்கே கொடுக்கப்படுறதுதான். மத்தேயு நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகத்தில் ஒரே ஒரு சிந்தனை. ஒன்று பூச முடிஞ்ச உடனே கேட்பேன். ஒரே ஒரு சிந்தனை. ஸ்நாபக அருளப்பர் திருமுழுக்கு யோவான் என்ன சொல்கிறார்? நான் வரப்போகிறவரின் வந்துட்டார், அவருடைய மிதியடிகளின் வார் அவிழ்க்க அல்லது தொட, அவரை செருப்பு தொடர்றதுக்கு கூட எனக்கு அருகதை இல்லைன்னு சொல்றார். இந்த பண்பு மட்டும் இருந்தால் எல்லாரும் நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கு. இந்த வார்த்தை குருக்களுக்கும் சரி, கன்னியர்களுக்கும் சரி, ஆசிரியர்களுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, எல்லோருக்கும் இந்த வார்த்தை. தாட்சி கர்வம் இருக்கக்கூடாது. ஒரு சில பேருடைய சிறப்பு குணம் என்னன்னா கர்வம் தான். நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன்னு தெரியுமா? எவ்வளவு காசு சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன் தெரியுமா? எங்க வீடு எவ்வளோ பெரிய வீடு தெரியுமா? இந்த மாதிரி பெருமை அடிச்சுக்க கூடாது. பெருமை அடிச்சுக்கிட்ட பிரயோசனம் இல்லை. ஸ்நாவாரில் போயிட்ட கற்றுக்க. எனக்கு பின்னால் வருகிறவருடைய செருப்பை தொடுவதற்கு கூட எனக்கு அருகதை இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ தாட்சியாக இருங்க. எல்லாரும் ஆண்டவருடைய பேரரசில் போய் சேரும். தாட்சி இல்லாதவங்க நீங்கள் தாட்சியை கற்றுக்கோ. 2
திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாம் கற்றுக்கொண்டு வீட்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு பண்பு என்ன பண்பு? சாட்சி. என்ன சொல்லு? சாட்சியா? இங்கிலீஷ் மீடியமா? இங்கிலீஷில் சொல்லு. ஹியூமிலிட்டி சொல்லு. எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க தானே, அது கூட தெரியாதா? ஹியூமிலிட்டி, தமிழில் சாட்சி, எளிமை. அதுதான் நம்மக்கிட்ட இல்லை. அதான் நம்ம வலியுறுத்தி நான் மூச்சு விடாத சொல்ல காரணம் அதுதான். எவ்வளோ திமிர் தெரியுமா? சில பேர் வாழ்நாள் முழுதும் திமிர் தான். நான் சில இடத்துக்கு அவஸ்தை கொடுக்க போவேன். அவஸ்தை கொடுக்க போகிறதுனாங்க நோயில் பூசுதல். சாமியார்களை கேட்டு பாருங்களேன், அவஸ்தை பூசல் கொடுப்பேன். ஒரு சில பேர் நல்லவங்க, நல்ல பண்புள்ளவங்க, ஆரோக்கியமாக, சாமி எனக்காக வேண்டிங்க சாமி, நன்மை கொடுங்க சாமி, எண்ணெய் தடவுங்க சாமின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேறு சிலர் வாழ்நாள் முழுவதும் ரொம்ப திமிராக இருந்த காரணத்தினால சாமியார்களே மிரட்டி அனுப்பிச்சிடுவாங்க. எதுக்கு வந்தேன்? இந்த அவஸ்தை புஸ்தல் கொடுக்க வந்தேன். யார் சொல்லிட்டு வர? திருமுழுக்கு யோவானிடம் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய பண்பு இன்னைக்கு சாட்சி. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இங்கிலீஷில் ஹியூமிலிட்டி. என்னது? அது ஒன்று போதும், இது ஒன்றே போதும். ஒரு வாரத்துக்கு இது தாங்கும். நாம் ரொம்ப நாள் இருக்க போகிறதில்லை, அவங்க இருந்துட்டாங்க. இன்றைக்கு இருப்பவர்கள் நாளைக்கு இல்லை, ரொம்ப நாளைக்கு இருக்க போவதில்லை. நாம் அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், நாம் அவரை பற்றி பேசலை. எத்தனை காலம் வாழ்ந்தோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பது தான் முக்கியம். இன்னும் சின்னவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் இதே கேள்வி தான். எங்களுக்கு சாமியாருங்களுக்கெல்லாம் கேள்வி. எவ்வளோ நாள் இருக்கிறன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, எப்படி வாழ்ந்தோம் என்பது முக்கியம். இதுக்கு தமிழ் இலக்கியத்தில் ஒரு 3-4 நாளாக என் கூட ஒரு பண்டிதர் வந்திருக்கார். எங்கள் சகோதரர் ஒரு தமிழ் பண்டிதர். ஏற்கனவே தெரியும் எனக்கு. அது என்ன கொஞ்சம் தமிழ் இலக்கியத்தில் கொஞ்சம் உள்ள ஊடுருவி படித்து பார்த்தேன். கபிலர் தானே? யாருக்கே கபிலர் தானே? கபிலர் கடவுள், கபிலர் கடவுள் என்ற ஒரு நன்னெறி புலவர் கபிலர். அவர்தான். அவர் சொல்றார், சாற்ற கேள்மின் மனிதருக்கு வயது 100 அல்லதில்லை. சாற்ற கேள்மின் சொல்றேன் கேளுன்னு அர்த்தம். சொல்றேன் கேளு. மனிதருக்கு வயது 100 அல்லதில்லை. 100 வயசுக்கு மேலே இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்ரஹாம், பிறகு மோசேஸ், அவங்கெல்லாம் 150 வருஷங்களாம் வாழ்ந்தா சொல்கிறாங்க. ஆனால் இந்த புலவர் என்ன சொல்கிறார் கபிலர்? மனிதருக்கு வயது 100 அல்லதில்லை. 100க்கு மேலே இருக்கிறதா தெரியல, அப்படி சொல்கிறார். அதில் 50 இரவில் அகலும் துயிலினால் 50 வருஷம் தூக்கத்தில் போயிட்டு தான். ஒருத்தர் 100 வருஷம் வாழ்ந்தா 50 வருஷம் எதில் போகுது? தூக்கத்தில் போகுது. எதில் போகுது? தூங்கி நிற்கிறீங்களா? மனிதருக்கு வயது 100 அல்லதில்லை. அதில் 100ல் 50 வயது எதில் கழியுது? தூக்கத்தில் கழியுது. எதில் கழியுது? இது ரொம்ப எக்கோ அடிக்கிறதுனால நம்ம மக்களுடைய காதில் 50 தூக்கத்தில் போயிடுது. மீதி இருப்பது எவ்வளோ? 100ல் 50 போனால் எவ்வளோ? பரவாயில்ல, நல்லா கணக்கு நல்லா போடுறீங்களா? எப்பா கரெக்டாக சொல்கிறீங்களா? 50 போயிடும். ஒட்டி இளமையால் 5 நீங்கும். சின்ன குழந்தை பால்வாடி, இந்த பால்வாடி பசங்களை இருக்கும்போது அதில் 5 வயசு போயிட்டு தான். இப்போ மீதி 55 கூட்டிக்கினேவா எவ்வளவு? 50 தூக்கம். பால்வாடியில் இருக்க பசங்களுக்கு 5 வயசு 55. ஆக்க இளமையால் 3 நீங்கும். 5 3 15. மேத்ஸ் தெரியலையா? பா எவ்வளோ மேத்ஸ்! என்னம்மா பயங்கர படிச்சுக்கிறீங்களா நீங்கள்? அதில் ஒரு அது 15 போயிடுது. 15 5 20. ஏற்கனவே தூங்குனது 50. 50 20 70 போக இருப்பன 30.
உண்மையாகவே வாழ்வதற்காக நம்ம கழிச்சிட்டு கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த உலகத்தில் இருக்குன்னு 30 வயசு தான். 30 ஆண்டுகள் தான் நமக்கு கையில் இருக்குன்னு சொல்கிறார் அந்த புலவர் கபிலர். கடவுள் என்கின்ற ஒரு நன்னேற்றில் சொல்கிறார். இந்த 30 சும்மா இல்லை, அதில் இன்புறும் நாளும் சிலவே, துன்புறும் நாளும் சிலவே. இன்புறும் நாளும் கொஞ்சம், இதில் துன்புறும் நாளும் கொஞ்சம். கழிச்சுன்னா போய் என்ன இருக்கான், போச்சு, எல்லாம் போச்சு. இதில் இன்புறும் நாளும் சிலவே, துன்புறும் நாளும் சிலவே. இதெல்லாம் கழிச்சு பார்த்தா மொத்த கடைசியில் நம்ம கையில் இருக்கிறது ஒரு 10 வருஷம். 10 வருஷம்தான் உண்மையாக நம்முடைய கையில் இருக்குது. ஆகவே ஒன்றே செய்துவிட வேண்டும், ஒன்றே நன்றே செய்துவிட வேண்டும், நன்றே இன்றே செய்துவிட வேண்டும். அதை இன்னைக்கு செய்யாத, படத்துக்கு போகிறதுக்கு முன்னே செஞ்சிரு. ஏன்னா நாளைக்கு நீ வீழ்ச்சி வரையா சொல்ல முடியாது. காலையில் எங்கேயாவது ஒரு மூளை சத்தம் கேட்கும். காரணம் என்னன்னா ஆள் கல்ற பக்கம் திரும்பிட்டார்னு அர்த்தம். ஒன்றே செய்யவும் வேண்டும், ஒன்றே நன்றே செய்யவும் வேண்டும், நன்றே இன்றே செய்யவும் வேண்டும். அந்த இன்றுக்குள்ள எப்போ இப்போ செஞ்சிடலாம். நீ வீட்டுக்கு போய் உசுரா போகணும் யாரும் சொல்ல முடியாது. அது இப்போ நல்லதாக செஞ்சிடு அப்படிங்களா. எவ்வளோ நம்ம ஒழுக்கமுள்ளவங்கள ஜாக்கிரதையாக இருப்போம் பார்த்தீங்களா. இதை மொத்தம் அப்படி சொல்லிட்டா, நான் 3ஆம் கிளாஸில் 4ஆம் கிளாஸில் படித்து இன்னும் ஞாபகத்தில் வச்சுருக்கிறேன். அப்போ இந்தியா சுதந்திரம் வாங்கலை. நான் 3ஆவது படிக்கும்போது இந்தியா சுதந்திரம் வாங்கலை. அப்போ நான் படித்தது. உலகத்தீரே நாக்கடிப்பாக வாய்ப்பறை அறிந்து சாற்ற கேள்மின். அதாவது ஒரு நான் மோளம் கொட்டி சொல்கிறேன் கேளு. சாற்ற கேள்மின் மனிதருக்கு வயது 100 அல்லதில்லை. 50 இரவில் அகலும் துயிலினால் 50 இரவில் அகலும் துயிலினால் ஒட்டிய இளமையால் 5 நீங்கும், ஆக்க இளமையால் 5 நீங்கும். 70 போக இருப்பன 30. அதில் இன்புறும் நாளும் சிலவே, அதில் துன்புறும் நாளும் சிலவே. ஆகவே ஒன்றே செய்துவிட வேண்டும், ஒன்றே நன்றே செய்துவிட வேண்டும், நன்றே அதை இன்றே செய்ய வேண்டும். நல்லது செய்ய நாளைக்கு காத்துக்கிட்டு இருக்காத. நாளைக்கு நம்ம கையில் இல்லையே, நாளைக்கு நம்ம கையில் இல்லை, அடுத்த வாரம் நம்ம கையில் இல்லை. ஆகவே ஏதாவது நல்லது செய்யணுமானா இன்றைக்கி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னே யாராவது ஒருத்தரை பார்த்து அம்மா நல்லா இருக்கிறியான்னு சொல்லிட்டு போ. ஏன்னா நாளைக்கு நம்ம கையில் இல்லை. இன்றைக்கி போச்சு, அதுக்குள்ளே சாயங்காலம் மணி 6 மணிக்கு மேலே போயிடுச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னே அம்மா நல்ல மாதிரியா இருக்கிறியா. யாராவது சமாதானம் இல்லைன்னா எப்பா நான் எதாவது கோச்சிக்காரன், நான் ஒன்றும் மனசில் வச்சுக்கல, சமாதானம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போ. சமாதானம் இல்லாத சாகாத, ஒருத்தருக்கு நன்மை செய்யாத சாகாத, நீ எங்கே போவ யாருக்கும் தெரியாது. ஆகவே அந்த அன்னையனுடைய விழாவை கொண்டாடும் பொழுது இதெல்லாம் நாம் நினைக்கணும். அவங்க 100 ஆண்டு காலம் சிந்திப்பாங்க. நாம் உயிரோடு இருக்கும்போது நாம் சிந்திக்கிற ஒரு சக்தி நம்மக்கிட்ட இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.